Hello everyone, welcome back to my channel Hogwarts Learning Centre. Let's learn English through Tamil. 30 days of daily usage sentences பார்த்துட்ருக்கோம். In that series, we are in day 22. Today, we are going to see cooking and kitchen related sentences. சமைக்கிறப்ப நம்ம எந்த மாதிரியான sentencesலாம் யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை ஊற வச்சேன். I soaked the rice. I soaked the rice. ஊற வைக்கிறதுக்கு சோக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அரிசி ரொம்ப வெந்துடுச்சு இல்லை அரிசி குழஞ்சிடுச்சு, இதை இங்கிலீஷில் the rice is overcooked. The rice is overcooked. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தோட தோலை உரிக்கிறதுக்கு நம்ம peel it அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆரஞ்சு இருக்குது, அந்த ஆரஞ்சோட தோலை உரிக்கிறதுக்கு peel the orange. Peel the orange. எலுமிச்சை பழத்தை பிழியுங்க. that is squeeze the lemon. Squeeze the lemon. ஒரு விஷயத்தை பிழியறதுக்கு பேர் squeeze. முட்டையை வேக வைங்க. இது boil the eggs. Boil the eggs. பாலெல்லாம் கொதிக்க வைக்கிறப்ப அது கெட்டுடும், இல்லைன்னா ஒரு மாதிரி திரிஞ்சிடும். அதுக்கு the milk got curdled. The milk got curdled. Curdled அப்படின்னா பால் திரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சமையலுக்கு உப்பு ரொம்ப முக்கியம். Salt is necessary for cooking. Salt is necessary for cooking. இந்த கறி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் இதை சமைக்கணும். இது இங்கிலீஷில் continue to cook until the meat is tender. மிருதுவாக சாஃப்டாக இதை நம்ம tender அப்படின்னு சொல்லுவோம். continue to cook until the meat is tender. ஏதாவது ஒரு விஷயத்தை வடிகட்டுறதுக்கு நம்ம filter அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணியை வடிகட்டுறோம் அப்படின்னா filter the water. அதுவே காஃபி இல்லை டீ இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு filter the coffee. Filter the coffee. காய்கறிகளெல்லாம் நல்லா வதக்குங்க. வதக்குறதுக்கு இங்கிலீஷில் saute அப்படின்னு சொல்லுவாங்க. saute the vegetables. saute the vegetables. இது வெஜிடபிள்ஸ்னு தான் சொல்லணும், வெஜிடேபிள்ஸ்னு சொல்லக்கூடாது. saute அப்படின்னா வதக்குறதுன்னு அர்த்தம். தோசையை கரண்டியால் திருப்பி போட்டேன். I flipped the dosa with spatula. I flipped the dosa with spatula. காய்கறிகளெல்லாம் நல்லா நறுக்குங்க, வெட்டுங்க. இதை இங்கிலீஷில் chop the vegetables. Chop the vegetables. டீயை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, கசந்துடும். இதை இங்கிலீஷில் don't overboil the tea, it will bitter. Don't overboil the tea, it will bitter. bitter அப்படின்னா கசக்கும் இல்லை கசப்பு அப்படின்னு அர்த்தம். overboil அப்படின்னா அதிகமாக கொதிக்க விடுறது. ஏதாவது ஒரு விஷயத்தை துருவுறதுக்கு we used to say it as grate. grate. இஞ்சியை துருவு அப்படின்னு சொல்றதுக்கு grate the ginger. grate the ginger. எனக்கு சமைக்கிறதுல அவ்வளவா அனுபவம் இல்லை. I don't have much cooking experience. I don't have much cooking experience. ஒரு சில சமயங்களில் நம்ம எங்கேயாவது வெளியே சாப்பிட்றப்போ அந்த சாப்பாடு எடுத்து நம்ம வாயில் வச்ச உடனே நமக்கு நம்ம அம்மா ஞாபகம் வரும். இதே இங்கிலீஷில் these dishes remind me of my mother's cooking. These dishes remind me of my mother's cooking. அவங்க சமைச்சு அசத்திட்டாங்க. அவங்க சமையல் செம்ம சூப்பராக இருந்துச்சு. We were flattered by her cooking. We were flattered by her cooking. Thanks for watching. Show your love by hitting the like and subscribe button. For more updates, follow our Insta handle and Facebook page.